காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு பேட் நியூஸ் கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது. உசைனி கராத்தே வீரர் உசைனி உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு சொல்ல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட தைரியம், கான்ஃபிடென்ட், பயங்கர தைரியம். யாராக இருந்தாலும் அந்த தைரியம் வருமா தெரியாது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பார்க்கலாம் அப்படின்னு. உசைனி எனக்கு ரொம்ப வருஷமாக நான் அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து, நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கும் போதும் என்னோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்னா 3 பேரில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். ஒன்றுனா ஓடி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா உசைனி தான். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. எங்கே பார்த்தாலும் மீட் பண்ணுவோம், பேசுவோம். ஆனால் டெய்லியெல்லாம் மீட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் உசைனிட்ட சொன்னேன், உசைனி நான் பார்க்குறேன் உங்களை அப்படின்னு. வேண்டாம், பார்க்காத கலா, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், வராதிங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவேன், காதில் மந்திரம் சொல்லுவேன், சாமியோட மந்திரம் சொல்லுவேன். உசைனி இந்த மந்திரம் கேளு உசைனி. அப்போ உசைனி சொன்னார், இந்த மாதிரி ராமச்சந்திராவில் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க கலா, நான் போட்டுட்டேன் போஸ்ட்டு, ஆனால் இது இல்லை, நீ ஏன்னா நாளைக்கு நான் ஐசியூக்கு போகிறேன், நான் திரும்பி வருவேனா தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ராமச்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி பேசி இது பண்ணி கொடுத்தேன். ஆனால் ஐசியூக்கு போனவர் திரும்பி வரல. ஸோ மிஸ் யூ உசைனி. நம்மளுடைய அந்த டான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம், ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம என்னை கிண்டல் பண்ணுவீங்க சொல்லி கிடக்கிறது. அண்டு எனக்கு ஒன்றுனா ஓடி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உசைனி. அந்த டைம்லலாம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் கேரக்டர். எனி டைம் எப்போ ஹெல்ப்னாலும் ஓடி ஹெல்ப் பண்ணுற கேரக்டர். என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல உசைனி விட்டுட்டு போயிட்டாருன்னு. மிஸ் யூ உசைனி. ஆனால் லாஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசுனது மறக்கவே முடியாது. ஐசிக்குள்ளே போகும்போது நான் ஃபோனில் பேசுனது மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடைய.